ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ 2026 அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் மற்றும் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. rti.admission.tnschool.government.in இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026-27க்கான ஆர்டிஇ அட்மிஷன்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோரே ஓப்பன் பண்ணிட்டாங்க, 20ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் சர்வர் இஷ்யூஸாக இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் எல்கேஜி உங்கள் குழந்தைய தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு இருக்குது. எல்கேஜி சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்க 8th வரைக்கும் இலவசமாக படிச்சுக்கலாம். அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் ஆர்டிஇ இருக்குது, பட் ஒரு சில ஸ்கூல் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டிஇ ஸ்கூல் இருக்குதுங்க. இப்போ தகுதிகள் பற்றி பார்த்துடலாங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டான லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆர்டிக்கு எந்தெந்த ஸ்கூல் எலிஜிபிள் இருக்குது அதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஜஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா ஸ்கூலுமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன, அந்த ஸ்கூலுக்கான யூடிஐசி கோடு என்ன, ஸ்கூல் நேம் என்ன, ஸ்கூல் டைப் கோயடா இல்லை பார்த்தா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ட்ரி கிளாஸ், இதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ என்ட்ரி கிளாஸ் எல்கேஜின்னு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் உங்களால் எல்கேஜிக்கு மட்டும்தான் ஆர்டிக்கு அப்ளை பண்ண முடியும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்க. இதுவேளை ஒரு ஸ்கூலுக்கு என்ட்ரி கிளாஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் ஆர்டிஐ பண்ண முடியும். அவங்க அந்த ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு ஆர்டிஐ அட்மிஷன் ஸ்டார்டிங் கிடையாது. அதனால் என்ட்ரி கிளாஸ் எதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்தெந்த ஸ்கூல் ஆர்டிக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டார்ட் அப்ளிகேஷனை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. விரைவில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், டாக்குமெண்ட் என்னமான டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஃபோட்டோ, குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிறப்பு சான்று, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவைப்படுங்க. இதுக்கப்புறம் பேரண்ட்டோட ஐடி கார்டு, அதாவது ஃபாதர் அல்லது மதருடைய ஆதார் கார்டு அட்டாச் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், அவங்களுடைய ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேங்க் பாஸ்புக், டெலிஃபோன் பில், பேன் கார்டு, ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப்கான அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி ஆகணுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவங்க, அதாவது இந்த ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் 3 வகையான கேட்டகரி இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது முதல்ல எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், அதாவது நலிவடைந்த பிரிவினர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேட்டகரி படி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களுடைய வருமான சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்க, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. வருமான சர்டிஃபிகேட் இருந்தால் போதுமானது. ஸோ ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. மொதல் அப்டேட்டாக தான் நலிவடைந்த பிரிவினருக்கான ஒரு கேட்டகரி எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன், அந்த கேட்டகரி அப்ளை பண்ணுறதுக்கு வருமான சர்டிஃபிகேட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜுக்கான ஒரு குரூப் கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா ஸோ வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், அது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரி ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணலாம். மூணாவதாக டிஸ்அட்வான்டேஜுக்கான ஒரு குரூப், ஸ்பெஷல் குரூப் கேட்டிருக்காங்க. இதில் யார் வருவாங்க அப்படின்னா ஆதரவற்றோர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், தேர்ட் ஜெண்டர் இருக்காங்க அவங்க, துப்புரவு தொழிலைய குழந்தைகள், அவங்க எல்லாருமே வருவாங்க. பட் அதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட், இப்போ தேர்ட் ஜெண்டர் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் பர்சன்னா அதுக்கான டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். அந்த மாதிரி இந்த 3 கேட்டகரி இருக்குது. நீங்கள் எந்த கேட்டகரி கீழே வரீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சு ஆகணுங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டு தான். யூசர் மேனுவல் போனீங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ பண்ணிடுவாங்க விரைவில். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸ்கூல் லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், விரைவில் அப்டேட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவே. ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர்
கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது அப்படின்னா மட்டும்தாங்க உங்களால் அப்ளை பண்ண முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்கூலே இல்லை அப்படின்னா அப்ளை பண்ண முடியாதுங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஒரு நபர் அதிகபட்சமாக 5 ஸ்கூல் வரைக்கும் ஒரே அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் மொத்தமாக 25% இடஒதுக்கீடு தான். ஒரு 20 பேருக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆர்டிஐ மூலமானா. அந்த ஸ்கூலில் 30 அப்ளிகேஷன் வரும்போது குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ குழுக்களுக்கான தேதி எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, குழுக்களுக்கான தேதி அப்போ எல்லாமே. ஸோ அதனால் இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இப்படி வந்து பார்த்தா செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவோங்க. அதனால் இப்போதைக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.